வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு நண்பன் டிஆர் விஜயகிருஷ்ணன், வாஸ்து நிபுணர். நம்ம சேனல் ஒரு வாஸ்து சம்பந்தமான சேனல். முழுக்க வாஸ்து தகவல் மட்டுமே நம்ம சேனலில் வரும். நம்ம ஐயா வாஸ்து சேனலை இப்போ தான் முதலாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. நம்ம போடக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, கிழக்கு பார்த்த வீட்டின் தலைவாசல் எங்கே எப்படி வர வேண்டும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு வீட்டின் தலைவாசலானது சரியாக உச்சத்தில் அமையும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்களின் வாழ்க்கையானது குடும்ப வாழ்க்கையும் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளிவட்டாரத்திலும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையும் மரியாதையான வாழ்க்கையும் அமையும். அதுவே தவறான தலைவாசல் அமையும் பொழுது குடும்பத்தினில் சண்டை சச்சரவு, ஒற்றுமையின்மை, உடல் நோய் போன்ற சூழ்நிலையும் ஏற்படும். வெளிவட்டாரத்திலும் தொடர்ந்து ஒரு தோல்விமுகமான அவமானங்களை சந்திக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை குறையக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவே அமைந்துவிடும். அதனால் நாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க தங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து தவறுகளை திருத்திக்கோங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது பார்த்துட்டு இருக்க படமானது ஒரு கிழக்கு பார்த்த மனை. நம்ம தலைவாசல் எங்கே வந்தால் சிறப்பாக அமையும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள கோடு போட்டு இன்று மார்க் போட்டு காட்டக்கூடிய பகுதிகளே தலைவாசல் வருவதற்கு ஒரு ஏற்ற உச்ச பகுதியாக அமையும். அது எந்த பகுதினா, கிழக்கு மத்திய பகுதி, வடக்கு சார்ந்த கிழக்கு, வடக்கு சார்ந்த வடகிழக்கு. இந்த பகுதியில் தலைவாசல் வரும்போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினை வீட்டில் உள் கொண்டு வரும் அமைப்பாக அமையும். இதுவே கிழக்கு பார்த்த வீட்டின் தலைவாசல் வரக்கூடிய மிக மிக சரியான அமைப்பாகும். வாஸ்துப்படி தவறாக உள்ள நண்பர்கள் தங்கள் வீட்டில் வாஸ்துப்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க ஆயக்கலை வாஸ்து சாஸ்திரம். நன்றி.